அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். என்னோட சேனலை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா மருவா ஃபுருவாக்கு பாலெல்லாம் ஆற்றி கொடுத்துட்டேன். அப்புறம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக வந்து சத்து மாவு கஞ்சி வந்து கொடுத்துட்டேன். 2 பேரும் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எதுவுமே சாப்பிடவே பிடிக்கல. அதுக்கப்புறமா நான் இது வந்து ஊர்லேருந்தே வாங்கிட்டு வந்திருந்தேன். அங்கே போகும்போது வாங்கியிருந்தேன், சூப்பர் மார்க்கெட் போகும்போது. இந்த டாப் ராமன் அப்படின்ற ஒரு நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது வந்து இருந்துச்சு. சரி அதுவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. கறி ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இல்லை. அதை சாப்பிட்டுட்டு ஒரு 12 இருக்கும். அப்போ வந்து மோர் வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து மோர் வந்து அடித்து கொடுத்தாங்க. இந்த வெயிலுக்கு வந்து டெய்லி மோர், ஜூஸு அந்த மாதிரி நிறையா எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நிறையா குடிங்க. அதனால் மோர் வந்து குடிச்சிக்கிறேன். ஏன்னா ஆஃப்டர்நூன் வந்து எப்படியும் சிக்கன் தான் சாப்பிட போகிறோம் தெரியும், எப்படியும் நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம். அதனால் மோரெல்லாம் குடித்து நம்ம பாடியை வந்து கூல் டவுன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோர் வந்து குடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் வந்து படுத்துட்டேன். வெயில்னால ரொம்ப முடியல. அதுக்கப்புறமா ஒரு 2 இருக்கும். அப்போ தான் நான் வந்து சாப்பிட்டேன். அன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு வந்து வச்சுருந்தாங்க, கேரட் பொரியல் இதெல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நான் வந்து தூங்கிட்டு ஒரு ஈவினிங் அந்த மாதிரி எழுந்திரிச்சேன். ஒரு 5 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டு டீ எல்லாமே குடிச்சிட்டு இப்போ நான் வந்து வெளியே வந்து கிளம்பிகிட்ருக்கேன். எங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பாஸ்க்கு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் நான் வந்து மேக்கப்லாம் போட்டு கிளம்புறேன். வெளியே போனேன் அப்படின்னா நான் வந்து ஒரு லைட் சிம்பிள் மேக்கப் வந்து எப்போவுமே போட்டுப்பேன். இல்லைனா எனக்கு வெளியே போகிறதுக்கே பிடிக்காது. லிப்ஸ்டிக் போடாமல் நான் வந்து வெளியே போக மாட்டேன். எல்லாமே பண்ணிவிட்டு எனக்கு என்னுடைய மேக்கப், சிம்பிள் மேக்கப் எல்லாமே முடிச்சுட்டேன். சரி மருவா ஃபுருவாவையும் கூட்டிகிட்டு போயிடலாம். ஏன்னா அவங்க வீட்டிலே தானே இருக்காங்க. வந்ததுலேருந்து திருவண்ணாமலைக்கு வந்ததுலேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகலை. அதனால் சரி பச்சைப்பாஸ்க்கு கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னா மருவா ஃபுருவாக்கு தான் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதனால் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கிளப்பலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மருவா வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அவள் வந்து சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணவே இல்லை அன்றைக்கி. ஆனால் வந்து அழுவாலே தவிர எனக்கு நான் எதாவது திட்டினேன் அப்படின்னா கொஞ்சம் பயந்துட்டு இருப்பா. இப்போ பாருங்கள் ஹாயெல்லாம் சொல்கிறா, ஃப்ளைங் கிஸ் பண்ண சொல்கிறேன் பண்ணுறா. அந்த மாதிரி கொஞ்சம் வந்து காட்டிடுவா. ஆனால் ஃபருவா வந்து பிடிச்ச பிடிவாதம் தான். அவள் சுத்தமாக வந்து காட்ட மாட்டா. இப்போ இவளுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுறேன் இல்லையா, கஷ்டப்பட்டு இவளுக்கு ட்ரெஸ் பண்ணிடலாம், அழுதாலும் வந்து காட்டிடுவா. ஆனால் ஃபருவா வந்து சுத்தமாக காட்ட மாட்டா. நீங்களே பாருங்கள். அப்போ அவள் ரெடி ஆகிட்டு டன்னாக சொல்லிவிட்டு மருவா போயிட்டா. ஃபருவாக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தேன். அவள் சுத்தமாக காட்டல. அப்போ தான் வலையெல்லாம் கழட்ட சொன்னால் சரி கழட்டிட்டேன். அப்புறம் வந்து பவுடர்லாம் வந்து போடும்போது சுத்தமாக காட்டவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் எந்திரிச்சு ஓடிட்டா. அதுக்கப்புறம் நான் அவள் பின்னாடியே ஓடி போய் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் அவளுக்கு ட்ரெஸ் பண்ணுறதை காட்ட முடியல. நெக்ஸ்ட்டு நானுமே கிளம்பிட்டு புர்கா எல்லாமே போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். எங்கள் வாப்பா கூட தான் வந்து நாங்கள் வந்து பச்சைப்பாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் வாப்பா எல்லாமே கிளம்பிட்டோம். அங்கே வந்து போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் சும்மா கொஞ்சம் ரஃப் யூஸ்க்கு எடுக்கலாம் மருவா ஃபுருவாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாண்டியில் இருக்கும்போது மேக்ஸு, போத்தீஸு அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ திருவண்ணாமலையில் இருக்கிற வரைக்கும் நான் பச்சைப்பாஸில் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ அகெயின் வந்து பச்சைப்பாஸ்க்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருந்தேன். எனக்கு இங்கே உள்ள கலெக்ஷன்ஸ் வந்து மருவா ஃபுருவாக்கு வந்து செட் ஆகும். அதனால தான் நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் பர்ச்சேசிங்கெல்லாம் முடிச்சுட்டு பில்லிங்லாம் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஒரு 9:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் அம்மா சப்பாத்தியும் ஆஃப்டர்நூன் வச்சுருந்த குழம்புமே வச்சுருந்தாங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து பால் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு பாலே சுத்தமாக பிடிக்காது. அப்புறம் எப்படியோ அதை குடிச்சிட்டு நாங்கள் வந்து தூங்க போயிட்டோம். இதோட இந்த வீடியோவுமே வந்து முடிஞ்சிருச்சு. என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறையா என்னோடய வீடியோஸை. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட உள்ள பெல் ஐக்கனுமே வந்து டேப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.